ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்க, இந்த தாத்தா எல்லாம் சிகரெட் குடிக்கிறாங்க, இல்லை அப்பா சிகரெட் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய குறைஞ்சிருச்சு. அரசாங்கத்தின் அணுகுமுறையாலும் நல்ல அறிவுரைகளாலும் அந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறவங்களுடைய பொது இடங்களில் குடிக்கிறவங்க அதெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. தியேட்டர்களில் குடிக்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதையும் மீறி சிகரெட்டெல்லாம் குடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்மெல்லு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில இந்த கேம்பர் கலந்த மாத்திரை இல்லை மென்தால் கலந்த மிட்டாய், மாத்திரைன்னு சொல்கிறத விட மிட்டாய்கள், அந்த பிராண்டு நேம் சொல்ல வேண்டாமேங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன், அவ்வளோதான். அதை வாயில் போட்டு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை போடுவாங்க. அது கரெக்டாக அவங்க போடும். அதே இது இப்போ குழந்தைங்க வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த மிட்டாயை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க. தொண்டை வலி அதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாத்திரை மிட்டாய்களை வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை இவங்க பாதி கடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கேம்பரோ அந்த மென்தாலோ இட் இஸ் ஏ பிரெயின் ஸ்டிமுலேட்டர். பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அங்கே போய் பிரெயினில் போய் அஃபெக்ட் பண்ணி பிரெயினை, இப்போ நம்ம வந்து சாமி கோயிலெலாம் கும்பிடும்போது கற்பூரம் இது பண்ணும்போது நம்மளுக்கெல்லாம் ஒரு உச்சநிலை அடைகிற மாதிரி இருக்குது இல்லையா? அது வந்து அந்த கற்பூரம் கேம்பரோட ஸ்மெல்லு, கேம்பரோட இது அது போய் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி தான் ஒரு பரவச நிலை நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அது இல்லாமல் உண்மையான பக்திலையும் பரவச நிலை கிடைக்கும். ஆன்மீகத்தில் நல்ல பெரிய லெவலுக்கு போனாலும் அந்த பரவச நிலையெல்லாம் கிடைக்கும். இது இப்படியும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து அதனால தான் இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு, கற்பூரம் காட்டக்கூடாது கோயிலுக்குள்ளேன்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று புகைப்படியுது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு காரணம். ஸோ இந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கல குழந்தைங்க வந்து தே பிகம் ஹைப்பர் ஆக்டிவ். பயங்கரமாக ஓவராக ஆக்ட் பண்ணி இது பண்ணி ஒரு இடத்துல நிற்காமல் அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா அது வந்து இந்த கேம்பர் இன்டியூஸ்டு ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அந்த பிள்ளைங்க வந்து சரியாகணும் அப்படின்னு சொன்னோம்னா, கற்பூரம் சேர்ந்த மென்தால் சேர்ந்த சாக்லேட்ஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது நாளடைவில் கெடுதல், பிரெயினையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வேண்டாம். மென்தால் அண்டு கேம்பரை டேரெக்டாக போட போகிறதில்ல, அதனுடைய மற்ற கெமிக்கல் ஏஜென்ட்ஸை தான் போடுவாங்க. அது தப்பு, போடக்கூடாது. குழந்தைங்களுக்கும் கெடுதல், பெரியவங்களுக்கும் கெடுதல். தேங்க்யூ.